ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாடைனி விலாக். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பையனும் ரொம்ப நாளாக வந்து பிளாக் பென் வேணும், ப்ளூ பென் வேணும், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டான். டே தம்பி, நீயே போய் வாங்கிட்டு வாடா. நான் அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு வந்து படிக்கிற வேலை இருக்குது, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உடனே செஞ்சு பார்க்கலன்னு வச்சுங்க, தலையெல்லாம் வெடிச்சு போயிடும். அது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதை போய் நம்ம பார்க்கலன்னு எப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும்போதே என்ன பண்ணிட்டேன்னா, பாப்பா அம்மா நானும் வரேம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு கூட்டிகிட்டு போனது மகா கொடி தப்பாயிடுச்சு. ஏன்னு தானே கேட்குறீங்க. எப்படி டிமார்ட்டுக்கு போனால் பெரிய பெரிய ப்ராடக்ட் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்தோன்னே எல்லாமே வந்து குட்டி குட்டி ப்ராடக்ட்டுங்க. டக்குன்னு பார்க்கும்போது 5 ரூபா 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கடைசியாக வந்து பில்லை பார்த்தோன்னா 200 300 வந்து நிற்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்க மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கும்போது பனங்கற்கண்டு இருந்தது. அடடா, இந்த பனங்கற்கண்டுலாம் வாங்குறதுக்கு நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோமே, இங்கேயும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் துக்கமான விஷயமே இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? எல்லா சாக்லேட் ஐட்டம்ஸும் வந்து ஈஸியாக இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது. சரி, என்ன ஃபுல் பேக்கெட்டே வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு தேவைன்னா ஒரு பீஸ் கூட எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பா வந்திருந்தானா ஒரு வழியை எவ்வளோ பொறுக்கி போட்டுக்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். கூடயே பையனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி வாங்க, அது என்னென்னலாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னே என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. டே தம்பி, இது பாருடா எரேசர் செம்மையானதான், உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்து டக்குன்னு தூக்கி போட்டான். எரேசர் தான். அப்புறம் தான் உள்ளே வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டயர் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்ம போனது என்னவோ மாவு இல்லைன்னு போனோம். ஆனால் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் என்னவோ ஏகப்பட்டது. இந்த சாக்லேட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் பார்த்தா எங்கள் பாப்பா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்தது தான் சாப்பிடவே இல்லை. ஐயோ, எனக்கு சுத்தமாக டேஸ்ட்டே பிடிக்கல. அதில் நான்வெஜ்னு வேற எழுதியிருந்துச்சு. சரி ஓகே, ஒரு வழியாக வந்து இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். அந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன்னா கலர்ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு எடுத்து போட்டாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, டிமார்ட்டில் அதிக விலையில் வச்சு ஒரு இது பண்ணாங்க அப்படின்னா இவங்க குட்டி குட்டியாக வச்சு நம்மக்கிட்ட பண்ணுறாங்க. இந்த சன்ஃபீஸ்டோட கேக்கு, இந்த ரோலு, இது எல்லாமே வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாக்லேட் எப்படி பார்ப்போம் உனக்கு தெரியும், பக்கத்து வீட்டில் சின்ன பையன் சாப்பிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இந்த சாக்லேட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் இது வரலும் சாப்பிட்டதே கிடையாதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் தொடக்கூட இல்லை. சரி ஓகே, பையனும் வந்து இந்த ரப்பரை வந்து எடுத்துகிட்டு அழைச்சி பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுமா, பசங்கிட்டலாம் கொண்டு போய் நான் இன்னைக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேன்னு சொல்லிட்டு அழைக்கிறானோ இல்லையா, அதை வச்சு செம்மையாக விளையாடிட்டு இருந்தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி குட்டி குட்டியான ப்ராடக்ட் வாங்குவீங்களா இல்லை பெரிய ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.